மகாபாரத கதை. சகுனி கதை சொல்வது ஹேமலதா. இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான்னு சொல்கிற ஊர் மகாபாரத காலத்தில் காந்தாரம்னு அழைக்கப்பட்டது. அந்த காந்தாரத்தில் அந்த ராஜா, அவருக்கு 100 பசங்க, ஒரே ஒரு பொண்ணு காந்தாரி. அந்த காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு பீஷ்மர் ஆசைப்படுறாரு. அதனால் அவர் பெரிய படையெடுத்து அவளை கூட்டின்னு போயிடுறாரு தன்னுடைய தம்பிக்காக. தம்பி பசங்க 2 பேர், பாண்டு ஒன்று, திருதராஷ்டிரன் ஒன்று. அந்த திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. ஆனாலும் அவளுக்கு இந்த காந்தாரியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பெரிய படையோட பீஷ்மர் வர்றதுனால அந்த காந்தார நாட்டு ராஜா சுபலன் அவர் பேர், அவருக்கு எப்படியும் பீஷ்மரை எதிர்க்க முடியாது. இவ்வளோ பெரிய படையை எப்படி அவரை எதிர்க்கிறது? தன்னோட பொண்ணு ஒத்திக்காகன்ட்டு தன்னோட நாட்டு மக்கள் எல்லாரையும் சாவடிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அவரோட பொண்ணை அனுப்பி வச்சிடுறாரு, திருதராஷ்டிரனுக்கே கல்யாணம் பண்ணிடலான்ட்டு. இது அவளுடைய காந்தாரியோட கடைசி தம்பி சகுனி, அவன் பேர். அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது தன்னோட அப்பா ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ட்டு. ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு அவர் அப்பா சொல்லும்போது அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு பீஷ்மர் மேலே பயங்கர கடுப்பு. எப்படியாவது அவரை பழி வாங்கணுன்ட்டு காத்துட்ருப்பான். அந்த சகுனிக்கும் 2 பசங்க. எல்லோரும் அந்த ஊரில் எல்லாருமே சகுனி மேலே ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அவன் நல்லவனாக இருந்தவன் இந்த பீஷ்மரால் பழிவாங்க அப்படி மாறிடுறான். மனுஷனுக்கு எந்த நேரத்தில் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது மனநிலை. நல்லவன் கூட கெட்டவனாக மாறிடுவான். அவங்ககிட்ட இருக்கிற படையை வச்சுட்டு அவனால் பீஷ்மரை ஜெயிக்க முடியாது. அவன் அந்த கோபத்திலே இருக்கிற டைமில் இன்னொரு விஷயம் ஆயிடுறது என்னென்னா, அந்த காந்தாரி பிறந்தபோது அவளுக்கு ஜோசியத்தில் சில பேர் சொல்கிறாங்க அவளுக்கு புருஷன் செத்து போயிடுவான் அப்படின்ட்டு. அதனால் அவங்க சின்ன வயசுலேயே, அப்போல்லாம் பால்ய விவாகம்னு நடக்கும். அந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு ஆடை மாப்பிள்ளை மாதிரி அலங்கரித்து அந்த காந்தாரிக்கு கல்யாணம் பண்ணி, கல்யாணம் ஆனதும் அந்த ஆட்டை பலி கொடுத்துருவாங்க. அப்போனா அவளுடைய புருஷன் செத்து போயிட்டான்னு மற்ற சடங்கெல்லாம் செஞ்சுருவாங்க. அது ஆனால் வெளியில் யாருக்கும் அவங்க பிரகடனப்படுத்தலை. அதனால் நிறைய பேருக்கு தெரியாது, முக்கியமாக பீஷ்மருக்கு தெரியாது. அவர் கல்யாணம் ஆனப்புறம்தான் இந்த விஷயம் அவருக்கு தெரியும். அவர் அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு விதவையை போய் நம்ம தம்பி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோமேன்ட்டு, வருங்கால ராஜா இல்லையா அவன் திருதராஷ்டிரன், அரச ராணிக்கு போய் இந்த மாதிரி ஒரு விதவை போய் நம்ம ஊருக்கு வராளேன்ட்டு அவருக்கு அவ்வளோ கோபம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த காந்தார தேசத்து அந்த ராஜா மற்ற 300 பேர் குழந்தைங்க எல்லாரையும் பாதாள சிறையில் அடைச்சிடுவார். அடைச்சி டெய்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து 2 கைப்பிடி அளவு சாதம் தான் கொடுப்பாரு, ஒரே ஒரு பானை தண்ணி. இத்தனை பேரும் அதை தான் சாப்பிட்டு உயிர் வாழணும். எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கீங்களோ அவங்கள நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்ட்டு பீஷ்மர் சொல்லிடுவார். எல்லாம் பாவம் உள்ள பாதாள சிறையில் இருப்பாங்க. அப்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, எப்படியும் நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா எல்லோரும் செத்து விடுவோம். அதை விட நமக்கு கொடுக்குற சாப்பாட்டை நம்ம இதில் யாராவது ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு அவன் அரை வயிறு காவயிறு இருந்தால் கூட அவன் உயிரோடு இருப்பான். அவன் உயிரோடு இருந்து இந்த பீஷ்மரை பழி வாங்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால் எல்லாருமா சேர்ந்து சகுனியை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ தான் எப்படியாவது பீஷ்மரை பழி வாங்கணும் அப்படின்ட்டு. அவனும் சரின்ட்டு, அவனுக்கு ஏற்கனவே அவரை கண்டா பிடிக்காது.
இப்போ எல்லாரும் சொல்கிறதுனால சரின்ட்டு அவன் வந்து முடிவெடுக்கிறான். அதே மாதிரி இவங்கெல்லாம் சொன்ன மாதிரியே எல்லாம் ஒரு ஒரு ஆளாக செத்து போயிடறாங்க. அவனோட கூட பிறந்தவங்கெல்லாம். அவங்க அப்பா அவர் ஒரு நாளைக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் 2 நாளில் நம்ம செத்து போயிடுவோன்ட்டு. அப்போ அவர் சகுனியை கூப்பிட்றாரு. நீ வந்து சாகிற வரைக்கும் எப்படியாவது நான் சொன்னதை நிறைவேற்றணும், அவரை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லுவான். சரிப்பா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கே கோபந்தான். நீ இதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் வரவழைச்சி சகுனியோட வலது கால் கீழே அதை உடச்சிடுவார். நல்லா ஏதாவது ஒரு கம்பெல்லி போட்டு அவர் காலில் நல்ல ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திடுறாரு. அதனால் சகுனி வந்து அவன் அழறான். அவனால் வலி தாங்க முடியல. என்ன ஏற்கனவே அவனுங்கெல்லாம் சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. அதில் இந்த மாதிரி இவ்வளோ வலி எப்படி பொறுக்க முடியும்? இல்லை, இந்த வலி இருந்து இந்த ஊனம் உன் உடம்புல இருந்தால் தான் 4 பேர் நாளைக்கு உன்னை பார்த்து சிரிப்பாங்க, இவன் ஊனமாக இருக்கான்ட்டு. அப்போது உனக்கு வந்து அந்த வெறி மனசுலேருந்து போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் ஒடித்தேன் உன் காலை. நீ எப்படியும் பீஷ்மரை பழி வாங்கணும்னு சொல்லுவான். அதே மாதிரி கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கையை வெட்டிடு, வலது கை விரல்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தனியாக வெட்டிடு அப்படிமா. இவனுக்கு ஏன்ப்பா உயிர் போகிற நேரத்தில் உங்களுக்கு இது வேற நான் வந்து அவஸ்தை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பான். இல்லை, நான் சொல்கிறத செய் அப்படிம்பார். சரின்ட்டு அவங்க அப்பாவோட விரலெல்லாம் வெட்டிடுவான். அவன் வெட்டினதும் அவங்க அப்பா சொல்வார், இதில் இருக்கிற எலும்பெல்லாம் வச்சு நீ வந்து தாயக்கட்டை உருட்டுவோம்ல அதை செய். அதில் உருட்டி நீ விளையாடும்போது உனக்கு அதுதான் சக்தி. உங்ககிட்ட வேறு படையெல்லாம் இல்லை, இதுதான் உனக்கு ஆயுதம். நீ எந்த எண்ணெய் விழணும்னு சொல்லிட்டியோ அப்போது நான் உனக்கு ஆவி உருவத்தில் வந்து உனக்கு அந்த எண் விழற மாதிரி நான் செய்கிறேன், உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். இதுதான், இந்த பகடை தான் உனக்கு ஆயுதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செத்து போயிடுவார். இவனும் சகுனியும் என்ன பண்ணுறது, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, அவன் மட்டும் உயிரோடு இருக்கான். ஒரு நாள் பீஷ்மர்கிட்ட நான் ஒருத்தந்தான் உயிரோடு இருக்கேன், என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அவர் காலில் விழுவான். அவரும் என்ன பண்ணுறது, போனால் போகிறது இவன் ஒருத்தன் உயிரோடு இருக்கானுன்ட்டு அவனை கூட்டின்னு போயிடுவார். அவன் ஹஸ்தினாபுரத்துக்கே வந்துடுவான். அங்கே அவன் காந்தாரியோடவே இருப்பான். திருதராஷ்டிரனும் நல்ல ஆள் கிடையாது, கெட்டவன் தான் அவன். அதனால் அவனோட மனநிலையை தெரிஞ்சுட்டு இந்த சகுனி அவன் இஷ்டத்துக்கு அவரை ஆட்டி வைப்பான். நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அவ்வளோ கஷ்டம் கொடு பாண்டவர்களுக்கு, அவங்கள முன்னேற்ற விடாமல் என்னென்னலாம் செய்யலாமோ எல்லாத்துக்கும் திட்டம் போட்டு கொடுக்கறது சகுனி தான். திருதராஷ்டிரனும் அதுக்கு மண்டையை ஆட்டுவான். வேறு வழி இல்லை. 2 பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் போராடி இந்த கடைசியில் தோக்கிற நிலைமைக்கே போயிடுவாங்க. அப்போது சகுனி வந்து கடைசியில் கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் தெரியும் இல்லையா, அவர்கிட்ட மட்டும் சொல்லி வைப்பான், நான் வந்து எப்படியோ பழி தீர்த்துட்டேன், எனக்கு வந்து நீ தான் உதவி செஞ்ச. ஏன்னா கிருஷ்ணனும் சேர்ந்து தானே அந்த எல்லாரும் சாகடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கான், அந்த போர் முடியறதுக்கு. அதனால் சொல்லிவிட்டு சகுனி செத்து விடுவான் போரில். சகாதேவன் தான் சகுனியை கொலை பண்ணுவான். அப்புறம் எல்லாரும் செத்து போன அப்புறம் ஈன்றோர் கடன் இருக்கும்ல, அந்த கடன் செய்கிறதுக்கு எல்லாருமா சேர்ந்து மீதி இருக்கிறவங்கெல்லாம் அப்போது அந்த நீத்தார் கடன் முதல்ல யார் மரியாதை கொடுக்கணுன்னா அவங்க தாத்தா பீஷ்மர் தானே முதல்ல செத்து போகிறார், பெரியவர், குடும்பத்துக்கே தலைவர் அவர் தான், அவருக்கு முதல்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கிருஷ்ணன் சொல்லுவான், இல்லை, முதல்ல சகுனிக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், சகுனி நம்மளுக்கு விரோதியாக இல்லை இருந்தான் அப்படின்ட்டு. அப்போ தான் அது வந்து பீஷ்மருக்கும் சகுனிக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம். ஆனால் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நான் சொன்னதை செய்யுங்க அப்படிமா. எல்லாரும் இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கிருஷ்ணன் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதனால் அவங்க அவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதையை சகுனிக்கு தான் கொடுப்பாங்க. அதாவது இத்தனை பேர் பாரத போரில் செத்து போனால் கூட சகுனிக்கு தான் முதல் மரியாதை, கிருஷ்ணன் மூலியமாக. அதுவும் எல்லாம் முடிஞ்சப்புறம்
சகாதேவன் கிருஷ்ணன் கிட்ட போய், கிருஷ்ணா, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி சொன்னேன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும், உன்னால் முடிஞ்சால் எனக்கு அதை சொல்லு அப்படிமா. அப்போது கிருஷ்ணர் அவங்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு, சகுனி ஒருத்தந்தான் அவன் நினச்சதை அவன் சாதித்தான். அவனுக்கு வேறு வழி இல்லையா, எத்தனையோ பேர் எவ்வளோ செய்யலையா அப்படிமா. ஏன் உங்கள் பீஷ்மர் கூட தான் அப்படி தான், அவர் செஞ்சது மட்டும் நியாயமா, இல்லை தர்மர் செஞ்சது நியாயமா? அவரும் துரோணரை கொல்லும்போது பொய் சொல்கிறாருல்ல, எல்லாரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அர்ஜுனன் அபிமன்யுவை கொண்டுட்டான்னு சொல்லிவிட்டு அவங்க அடுத்த நாளே நான் எல்லாரையும் கொன்னுடுவேன், அந்த ஜெயத்ரதன் அதுக்கு காரணமாக இருந்தான்னு அவனை கொலை பண்ணலையா, அதெல்லாம் மட்டும் நியாயமா? அப்படி பழி தீர்க்க அவங்களுக்கெல்லாம் சக்தி இருந்தது, போரில் செஞ்சாங்க. இவன் ஒருத்தந்தான் அவனுக்கு சக்தி இல்லை, அதனால் அவனை புத்தியை வச்சுட்டு அத்தனை பேரையும் அவன் கொன்னுட்டான். அதனால தான் அவனுக்கு நான் தவிர அவன் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட எதுவுமே கேட்டதே கிடையாது. மற்றவங்க எல்லோரும் என்கிட்ட எதாவது கேட்டிருக்கீங்க, நிறையா சமயத்தில் உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கேன். சகுனிக்கு மட்டும் நான் எதுவுமே அவனும் கேட்டதில்லை, நான் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த உதவியும் செய்யலை. அதனால தான் சகுனிக்கு இந்த முதல் மரியாதை அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிறார். சகுனியோட கதை இப்படி முடிஞ்சிச்சு. என்ன உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா இந்த கதை? நம்ம எல்லாரும் சகுனி கெட்டவன் அப்படின்னு அந்த கோணத்தில் தான் பார்த்துருக்கோம். அவனுக்கும் யாருமே பிறக்கும்போது கெட்டவங்க கிடையாது, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கெட்டவனாக மாறுறதுக்கு. அதனால் ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சாக்க ஏன் செய்கிறாங்க என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுடைய காயத்தை ஆற்றுறதுக்கு தான் பார்க்கணும். அவங்கள கெட்டவான்ட்டு ஒதுக்கி வைக்கக்கூடாது. சரியா? கதை பிடிச்சிருக்காக்கா வழக்கம் போல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.